அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. எப்பவாச்சும் நம்ம மிக சிறப்பான பேச்சை கேட்போம். அந்த பேச்சை கேட்டு முடிச்சதும் யார்கிட்டயாவது போய் அதை சிலாகிச்சு பேசணும் அப்படின்னு தோணும். அப்பேற்பட்ட பேச்சு தான் நான் இப்ப ரீசெண்டா கேட்டேன். நம்ம அண்ணன் எழிலன் அவர்களுடைய பேச்சு. தோழர் எழிலன் சொல்லிக்கலாம். ஆனா அந்த பேச்சு ஒவ்வொருத்தங்களும் கட்டாயமா கேட்க வேண்டிய பேச்சு. ஒரு சொற்பொழிவாளரா அவர் முதல் வந்து பேசின அந்த பேச்சு எல்லாத்தையும் அப்படி ஈர்த்து என்னன்னு கவனிக்க வச்சதுங்க. நான் வகுப்பெடுக்கவோ கிளாஸ் நடத்தவோ எல்லாம் இங்க வரல. அவர் சொன்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ங்க. எல்லா இடத்துக்கும் அது பொருந்துற மாதிரியா இருக்கிறனாலதான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். கறி வச்சா நாய்க்கு வாயில எச்சி ஊறும், மணி அடிச்சாலே எச்சி ஊற வச்சிருவாங்க, அதுதான் மனம். என்ன ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்க. நான் அண்ணன் பேசின எல்லா விஷயத்தையும் எல்லாம் இங்க பேச போறது இல்ல. அண்ணன் சொன்ன இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் என்னோட வீடியோவை நான் பேச போறேன். அண்ணன் கொடுத்த முழு வீடியோவை நான் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அது போக நம்ம டிபேட் சேனல்ல இருக்கு, நீங்களே போய் பாருங்க. மணி அடிச்சாலே ஒரு நாயோட வாயில எச்சி ஊறுமா, ஊற வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவரு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. ஒரு நாய்க்கு தட்டுல கறி எடுத்து போட்டு பாக்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வாரம் அந்த நாய்க்கு எச்சி ஊறுமாமா. அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க, மணி அடிப்பாங்க. மணி அடிச்சதுக்கு அப்புறம் தட்டுல கறியை கொண்டு வந்து நாய்கிட்ட வைப்பாங்க, அப்பவும் எச்சி ஊறுமா. இப்படியே ஒரு வாரம் போச்சுன்னா அடுத்த வாரம் மணி அடிச்சாலே நாய்க்கு வாயில எச்சி ஊறிடுமாமா. அந்த மாதிரியான ஒரு மணிதான் ஜாதி. யாரு எப்ப எங்க வச்சாங்கன்னு தெரியல, எல்லாத்துடைய வாயிலையும் எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு. எந்த நாய் கறிய சாப்பிட்டுச்சு, எந்த நாய் கறிய சாப்பிடல, எந்த நாய்க்கு மணி சத்தம் கேட்டுச்சு, ஆனாலும் எல்லாத்துடைய வாயிலையும் எச்சி ஊற வச்சதுதான் இந்த சாதிய மனநிலை அப்படின்னு அண்ணன் சொன்ன உடனேயும் ஆட இப்படி ஒரு ஆங்கிள் நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஸ்டன் ஆயிட்டேன். இப்போ நாய் கறி மணி அப்படிங்கறத ஜாதியோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இல்ல, ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்டையும் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த உலகமே போற்றுற அம்மா கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? தாய்மை 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 அது ஒரு புனிதமானதுங்க, அதெல்லாம் வேற லெவலுங்களா. அவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கங்க. அம்மானா அன்பு, அம்மானா தியாகம், அம்மானா உணவு, அம்மானா அதுதான் அப்படி சொல்லி புனிதப்படுத்திக்கிட்டு இருக்கிற அம்மா அப்படிங்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம இந்த மணி அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாங்க. முதல்ல எந்த அம்மா கிட்ட இந்த கறியை காமிச்சு வாயில எச்சி ஊற வச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் யாரு மணி அடிச்சு கறியை கொண்டு வந்து அம்மா கிட்ட வச்சாங்கன்னு தெரியல. தட் மீன்ஸ் முதல்ல வர அந்த கறி, ரெண்டாவது அந்த மணியோட வர அந்த கறி வந்து தியாகம்ங்க, மூணாவது அந்த மணி மட்டும் அடிக்கும்ல அவங்கதான் அம்மாங்க. ஒரு குழந்தைக்காக அம்மா செய்யற தியாகம் பெரியது. குடும்பத்துக்கு வேண்டி அதுக்கு மேல பண்ணியே ஆகணும், அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு குழந்தைக்காக, தன்னுடைய குழந்தைக்காக சொல்றேன். இப்படி பண்ற அம்மா, ஏன் எல்லா அம்மாவையும் எடுத்துட்டு எங்க அம்மா வெளியே பேசுறேன்? ஒரு அம்மா தாம் பட்ட கஷ்டம் எதையுமே என் புள்ள படக்கூடாது அப்படின்னு நினைச்சா எங்க அம்மா எனக்கு என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. ஆனா சீர் வைக்கிற அன்னைக்கு எங்க அம்மா சீராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ வீட்டை குட்டி பழகு, காட்டை குட்டி பழகு, அதை குட்டி பழகு, இதை குட்டி பழகு, அங்க தொடச்சு பழகு, இந்த சமைச்சு பழகு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணி இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு எங்க அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாங்கன்னா, அதாவது முதல்ல அந்த கறியை காமிக்கும் போதே ஒரு அம்மா யோசிச்சிருந்தாங்கன்னா, சரி அதை விட்டாலும் மணி சத்தத்தோட ஒரு கறியை காமிக்கும் போதாவது அந்த அம்மா யோசிச்சிருந்தாங்கன்னா, அந்த அம்மானா எங்க அம்மாவை சொல்றாங்க. இப்போ மணி சத்தத்துக்கே கதற எங்க அம்மாவோட நிலைமை வந்திருக்குமா? இது இன்னொரு கம்பேரிசன்ங்க. சாதி எப்படியோ அதே மாதிரிதான் பெண் அடிமைத்தனமும். இப்படி நீங்க எது கூட கம்பேர் பண்ணாலும் யாருக்கு முதல்ல கறி காட்டப்பட்டது, யாருக்கு மணி சத்தத்தோட கறி காட்டப்பட்டது? இப்ப நம்ம எல்லாரும் வெறும் மணி சத்தத்துக்காக தான் அலறிக்கிட்டு இருக்கோம். மாற்றம் எங்கிருந்து வரணும் அப்படின்னா அறிவியலை நோக்கி போகும்போதுதான் மாற்றம் வரும் அப்படின்னு அண்ணன் தெளிவா விளக்கியிருக்காரு. ஏன்னா அறிவியல் மட்டும்தான் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். சாதி, மதம், இனம், மொழி,
வெங்காயம், விளக்கமாறு, தொடப்பக்கட்டை இது எதுவுமே மாறவே மாறாது. இதையெல்லாம் தாண்டி அறிவியலுக்கு போறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அண்ணன் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லுவாரு. உயிரே இல்லாத 2-3 கெமிக்கல்ஸை வச்சு நான் சொல்றதை விட நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் புரியும். ஆய்வுகளும் சில தரவுகளும் ஒரு மாதிரி வைக்கிறேன், முக்கோணமா வச்சுக்கலாம். ஒரு இடத்துல ஒரு செய்தி, என்ன செய்தினா ஸ்பட் செல் என்ற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. ஸ்பட் செல் என்ற அறிவியல் கண்டுபிடிப்புனா மனிதன் செயற்கையான ஒரு அணுக்களை உற்பத்தி பண்ணி முடிச்சிட்டான். மினிசோட்டா யூனிவர்சிட்டியில டாக்டர் கேட் என்பவர்கள் என்னன்னா ஆர்டிபிஷியல் சிந்தட்டிக் செல்ல வந்து உயிர் இல்லாத கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சேர்த்து அந்த அணுக்களை உற்பத்தி பண்ணியாச்சு. இனிமேல் அந்த அணுக்களோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒரு கை விரல் போனா, ஒரு கண்ணு போனா, ஒரு உறுப்பு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த ஸ்பட் செல்ல வந்து உற்பத்தி பண்ணி அந்த உறுப்புக்கு ஏத்த மாதிரி நான் வந்து உறுப்பை வளர்த்து எடுத்துக்கிட்டு உறுப்பை பொருத்திக்கலாம். புற்றுநோய் வைத்திய முறைகள்ல பல்வேறு பரிணாமங்கள் நம்ம அடைய போறோம். இது ஒரு ஸ்டோரி இது அப்படியே இருக்கும். அறிவியல் நம்மளை எங்க கொண்டு வந்து வச்சிருக்குன்னு பாத்தீங்களா? உயிரணுக்களே இல்லாத ஒரு இடத்துல 2 கெமிக்கலை வச்சு அந்த இடத்துல அணுவை உருவாக்கிட முடியும். அது நமக்கு உறுப்புகளையும் க்ரோ பண்ணி கொடுக்கும். ஆனா பாருங்க இந்த சாதி ஒரு இடத்துலயும் உயிர் சேதமாகாத ஒரு உயிருள்ள உடலை வெட்டி சாச்சிருது. அதுவும் யார வச்சு வெட்டுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அம்மா நான் சும்மா இல்லடா. ஆனா சாதிக்கு ஒரு அநீதின்னு வந்துட்டு அம்மா குடுக்கற நீதி இருக்குல்ல, பெத்த பிள்ளையா இருந்தாலும் கொன்னுடு. அறிவியல் விபத்தால் பாதிக்கப்பட்ட உறுப்பை உருவாக்குது. ஆனா சாதி 2 மனுஷங்க காதலிக்கிறாங்க, 2 பேரும் மனுஷன் தாங்க, ஆண் பெண் தாங்க, கலப்பெல்லாம் கிடையாது. செயற்கையா உருவாக்குற அணுவை விட உருவாகாத கண்ணுக்கு தெரியாத ஒரு சாதி ஒண்ணு இருக்காமாங்க. இருக்குது. அது வளருமா வளராதா? வளர்ந்தா எப்படி வளரும்? இல்ல எந்த மாதிரியான வளர்ந்து நிக்கும்? இல்ல அதுல வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், மணிச்சத்தத்தை கேட்டாலே வெட்டு அப்படின்னு சொல்றதுதான் சாதி. கரிய பாக்காத நாய் மணிச்சத்தோட கரிய பாக்காத நாமெல்லாம் சேர்ந்து சும்மா ஒரு சவுண்டு கேட்டாலே தப்பு 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 தப்புன்னு வெட்டிட்டு போயிடுறோமுங்க. கலப்பு திருமணம், சாதி மறுப்பு, காதல்னு தெரிஞ்சா. இதத்தான் அண்ணன் ரொம்ப சிறப்பா விளக்கி சொல்லியிருக்காரு. சரி, இது வரைக்கும் சரி. இதுக்கு மேல இருக்கிற ஜென்சிஸ் 2099க்கு அப்புறம் இருக்கிற ஜென்சிஸ்க்கு மணி சத்தமே தேவையில்லையாமே. ஜென்சிஸ் கிட்ட போய் கேட்டா கரியா எங்களுக்கு அதை பத்தி தெரியாது, மணி சத்தத்தோட கரியா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன் மணிச்சத்தமே எங்களுக்கு தேவையில்லைங்க. ராணவமா வேண்டா, ஓத்தையில் நிக்கிற ஏமாண்டா, இந்த ஒரு சத்தம் போதுங்க, யார வேணாலும் வெட்டுவோம் நாங்க. ஆட்களை இல்லைங்க, இங்க நம்ம எல்லாம் வளர்றதுக்கு காரணமான கொள்கைகளை. இப்ப இவங்களுக்கு மணிச்சத்தம் கூட கேக்குறது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. இப்ப என்ன மணிச்சத்தம் கேட்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரியே, ஆரம்பமான கரியே வேண்டாம் தான் சொல்றோம். அறிவியல் மனப்பான்மையோட, ஹியூமனிட்டியோட, சக மனுஷனை நேசிக்கிற அந்த கல்விக்காக தானே நம்ம இவ்வளவு நாள் போராடணும். ஆனா இவ்வளவு போராடி நம்ம கையில கிடைச்ச அந்த பொக்கிஷம் கல்விய என்னவா மாத்தி வச்சிருக்கோம்? அறிவியலா, கணக்கா, சமூகவியலா, மொழி பாடமா? டிவிக்கே விஜய் 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 விஜய். இதெல்லாம் எங்க நடக்குது? ரோட்லயா? ஸ்கூல்ல நடக்குது. அண்ணன் கடைசியா அவர் முடிச்சது, இப்ப நம்ம இங்க பேசுறது எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்னு. எங்க எழிலண்ணன் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லணும். எங்க எழிலண்ணன் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனாருன்னா கண்டிப்பா ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் எழிலகமா மாறும். பள்ளிக்கூடங்கள் எழிலகமா மாறுச்சுன்னா அது அறிவியல் கூடமாக, அறிவுலகமாக மாறும். இந்த உலகத்துல சக மனுஷனை நேசிக்கணும்னு சொன்ன பெரியார் எதையெல்லாம் கடந்து தெரியுமா நேசிக்க சொன்னாரு? இனம், மதம், மொழி, சாதி இதையெல்லாம் கடந்து சக மனுஷனை நேசிக்கணும்னு சொல்ற அந்த பொக்கிஷம் இருக்குல்ல, அதை நோக்கிய நம்ம பயணத்துக்காக தான் அண்ணன் எழிலன் அவ்வளவு அழகா நமக்கு விளக்கியிருக்காரு. அண்ணன் சொன்ன எல்லா விஷயத்தையும் எடுத்து நாங்க உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாதுங்க, ஏன்னா அண்ணன் அளவுக்கு நம்ம இல்லை. அதனால எல்லாரும் தி டிபேட் சேனல்ல எழிலண்ணன் பேசினதை தயவு செய்து கேட்டுருங்க. நானும் கீழே கமெண்ட்ல லிங்க் கொடுத்துட்றேன். அண்ணன் இவ்வளவு தெளிவா பேசினதுக்கு அப்புறம் அதை எடுத்து நாம என்ன பேச போறோமோ அப்படின்னு இருக்கும்போது ஏதோ எனக்கு புரிஞ்ச விஷயங்களை
உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். அண்ணனுக்காக பேசியிருக்கேன். பேசுவோம், அண்ணனோடு சேர்ந்து பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.